கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, கர்த்தரிடம் வந்து பாருங்கள். இது ஒரு விசுவாசத்திற்கான ஒரு அழைப்பு, கிறிஸ்துவை பின்தொடர்வதற்கான ஒரு அழைப்பாக இது இருக்கிறது. யோவான் 1:39 வேதம் சொல்கிறது, அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது என்று. இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்தொடர்ந்த சூஷர்களை பார்த்து கூறுகிற ஒரு வார்த்தை, வந்து பாருங்கள் என்பதாக. நான் ஒரு முறை ஒரு ரிசார்ட் ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணி ஒரு இடத்திற்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவதற்காக. ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்தது, புக் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது, வெளியே பார்க்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ காசு கொடுத்து பே பண்ணி இது நல்லா இல்லையே இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்தாச்சு போயிடுவோம் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு இந்த ரூமெல்லாம் திறந்து உள்ளே போனால் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப டெக்கரேட் பண்ணி ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப அழகாக வைத்திருந்தார்கள். சில நேரங்களில் நம்ம வெளியிருந்து பார்க்கும் பொழுது அது ஒன்றுமில்லாத போல் இருக்கும். உள்ளே போகும் பொழுது அது நல்ல அருமையாக இருக்கும். அதே போல் தான் அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மேலோட்டமாக இருந்து கொண்டு இருந்தோமானால், கிறிஸ்தவர்கள் பெயரை வைத்துக்கொண்டு அப்படியே இருந்தோமானால் ஒன்றுமே அதில் ஒரு இம்பேக்ட் தெரியாது. ஆனால் உண்மையாக ஆண்டவரை நேசித்து கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிற பொழுது உண்மையிலே சொல்லுகிறேன், அது ரொம்ப அருமையாக அந்த வாழ்க்கை இருக்கும். இயேசு தம் சீடரிடம் வாருங்கள் நீங்கள் காண்பீர்கள் என்று இங்கே கூறுகிறார். இது தேவனுடைய கிரியைகளை காணவும், அவருடைய வாக்குறுதிகளை நாம் நம்பவும், அவருடைய அன்பை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கவும் நமக்கு விடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு தான் வந்து பாருங்கள், கர்த்தரிடம் வந்து பாருங்கள் என்பதாக. இது ஏன் நாம் இதை ரொம்ப வந்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நம் செய்கைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் இயேசுவிடம் வந்து பார்க்க வேண்டும். யோவான் 4:29 அந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிறாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அந்த பெண் அது வரைக்கும் அந்த பெண்ணை பற்றி அந்த பெண்ணுக்கே சரியாக தெரிஞ்சிடல. அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு உணர்வு கிடைக்கவில்லை. இயேசுவிடம் வந்த பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த பெண் செய்த பாவங்கள் மற்றும் தன் வாழ்க்கையின் ரகசியங்களை அவர் அறிந்திருப்பதை கண்டு வியந்து தான் ஊர் மக்களுக்கும் இயேசுவை பற்றி சாட்சி கூறுகிறார். அப்போ அந்த பெண்ணுக்கு இயேசுவிடம் வந்த பிறகுதான் தன்னுடைய வாழ்வில் இருந்த குறைகள் கூட தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் இயேசுவிடம் வராதவர்களுக்கு எந்த குறையும் தெரியாது. நான் செய்வது தான் நியாயம், நான் சொல்வது தான் கரெக்ட், இப்படி தான் எல்லா மனிதர்களும் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது அவர் வேத வசனங்களை தியானிக்க நம் குறைவுகள் உணர்த்தப்படும். நாம் நல்ல அருமையான ஒரு மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். அப்போ ஏன் நம்முடைய கிரியைகளை அறிந்து விட வேண்டியதை விட்டு நாம் செம்மையாக்கப்படுவதற்கு இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் செயல்களை காண்பதற்கான ஒரு அழைப்பு வேதம் இருக்கிறது. சங்கீதம் 66:5 நாம் பார்க்கும் பொழுது அங்கே வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் அற்புதங்கள் நிறைந்த அந்த வரலாற்றை நாம் கூர்ந்து நோக்க சங்கீதக்காரன் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் செய்திருப்பதை வந்து பாருங்கள், அவருடைய கிரியைகளை நீங்கள் வந்து பாருங்கள் என்பதாக வசனம் சொல்கிறது. மனுக்குலத்திற்காக அவர் செய்துள்ள நல்ல வியப்பான செயல்களை நாம் காண வேண்டும் வேதத்தின் மூலம். எடுத்துக்காட்டாக ஆண்டவருடைய படைப்பு, செங்கடலை 2ஆக பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஆண்டவன் போஷித்து அற்புதம் செய்து அவருடைய வாழ்க்கையிலே கூடவே இருந்து நடத்தின ஒவ்வொரு காரியங்கள், இதெல்லாம் நாம் அறிய முடியும். எப்போ இயேசுவிடம் வர வர நாம் அவருடைய செயல்களை காண்பதற்காக அவரிடம் வர வேண்டும். இயேசுவிடம் வரவில்லை என்றால் அவருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய இறையாண்மையை நாம் கண்டு கொள்ள முடியாது. அவருடைய அது சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த அற்புதங்களெல்லாம் அவருடைய செயலெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அவர் சர்வ வல்லவர் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கு நாம் சாட்சியாக
மாற முடியும். அதனால் அவருடைய செய்கைகளை நாம் காண்பதற்காக இது அழைக்கப்படுகிற ஒரு அழைப்பு. அடுத்ததாக இதை ஏன் பார்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நாம் கிறிஸ்துவிடம் பார்த்தால்தான் நம் நினைப்பதை விட அதிகமாக அவரை அறிந்து கொள்ள முடியும். இந்த 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1-7 வரை பார்க்கும் பொழுது, அந்த சேபா நாட்டு ஸ்ரீ சாலமோனை பார்க்க வருகிறாங்க. அந்த 7ஆம் வசனத்தில் கூட அவங்க வரும்பொழுது சாலமோனின் ஞானம் குறித்தும் ஆலயத்தின் மகிமை குறித்தும் சேபா நாட்டு ஸ்ரீ கேள்விப்பட்டிருந்தார். ஆயினும் அவர் அவற்றை முழுமையாக நம்பாமல் கொஞ்சம் ஒரு சந்தேகத்தில் பார்த்தார். ஆனால் அவற்றை நேரில் காண்பதற்காகவே அவர் எருசலேமுக்கு பயணம் மேற்கொண்டார். 7ஆம் வசனத்திலே அவர் இவ்வாறு கூறுகிறார், நான் அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் உடைய செல்வமும் அதிகமாக இருக்கிறது. அந்த அம்மா அங்கே கேள்விப்பட்டது ஒன்று இங்கே பார்க்கும்பொழுது அதை விட அதிகமாக இருக்கிறது. இதே தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது, நாம் அனுபவத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது மிகவும் அதிகமான நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறது. அந்த அற்புதத்தை நாம் ஒவ்வொருவருமே கண்டு மகிழ முடியும். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி வர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நாம் ஏன் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் இயேசுவை சென்று பார்க்க வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-5 வரை பார்க்கும் பொழுது, சகேவு என்கிற ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்க்க அவளோடு வந்த அந்த சகேவும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவை தேடி வந்த ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள், சுகமடைந்தார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவரை அழைக்கிறோம் என்றால் அவர்களுக்காக நாம் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து தான் நம்ம அவங்களை அழைப்போம் வீட்டுக்கு கூட. அதே போல் தான் இங்கே இயேசு கிறிஸ்து கூட நம்ம அழைக்கிறார், பாருங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்துக்கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்மளை அழைக்கிறார் ஆண்டவர். நமக்காக புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்லை, ஆயத்தம் பண்ணி வைத்தங்களை தரப்போகிறார். 1 கொரிந்தியர் 2:9 கூட சொல்லுவாங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்று வசனம் சொல்கிறது. ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் இன்று ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடம் போக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, மனித வாழ்வில் பார்க்கும் பொழுது அநேக கேள்விகள் இருக்கும். கேள்வி மேல் கேள்வி எல்லா மனிதனுக்கும் இருக்குங்க. எல்லா மனிதருக்கும் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கும், பல குழப்பங்கள் இருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பதில் தாங்க, இயேசுவிடம் மட்டும் பாருங்கள். வர 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 கேள்விக்கான பதில்கள் கிடைக்கும், குழப்பங்கள் மாறும், தெளிவு வரும், வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அழைப்பை ஏற்று அவர் பின் செல்கிறவர்கள் இன்றைக்கு அவருடைய சீஷர்களாகவும் மாறுகிறார்கள். இந்த அழைப்பை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வாருங்கள் என்று இயேசு அழைப்பு எடுக்கிறார்கள் அந்த சீஷர்களுக்கு. சீஷராக முன்னால் அப்புறம் அவங்க சீஷரானார்கள். சொன்னார்கள், அழைப்பு கொடுக்கிறார்கள், பாருங்கள் என்று. அந்த அழைப்பு ஏற்று அவரோடு ஐக்கியப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிற பொழுது ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திலும் கலந்து கொள்வார்கள். இந்த அழைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு ஒரு முன்னோட்ட அழைப்பாக இந்த நாளிலும் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். இந்த நாளிலும் நம்முடைய மனுஷ வாழ்வில் ஒரே ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் ஒரே ஒரு நோக்கம்தாங்க, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நாள் இருக்க வேண்டும். அதுதான் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தோம் அந்த பூமியில் நம்முடைய அல்டிமேட் கோல் அதாங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு, பாருங்கள், கர்த்தரிடம் பாருங்கள். அவரிடம் நாம் போக 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 இந்த பூமியில் பல நன்மைகளை பெற்று ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்திலும் நாம் கலந்து கொள்வோம். அதற்காக தான் பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான பூமியின் வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த அழைப்பு. கர்த்தரிடம் பாருங்கள். அவரிடம் போக 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 சாட்சியாக சொல்லுகிறேன், நம் வாழ்க்கை மாறும், நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.